ஹாய் குட்டீஸ். பாட்டி உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருந்தார். அவருக்கு நிறைய சொத்து நிலபுலன்லாம் இருந்தது. அவர் மனைவி பேர் பரிமளம். பரிமளம் ரொம்பவும் கெட்டிக்காரி. ஒரு தரம் பண்ணையாருக்கு கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு வெளியூர்கார ஆள் அவர்கிட்ட ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலை கொடுத்து, இந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு பூதம் இருக்குது, அது நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யும், உங்களுக்கு வேலை ஆளே தேவைப்படாது, என் கடனுக்கு பதிலாக இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். பண்ணையார் யோசித்தார். சரி, பூதத்துக்கு சாப்பாடு அப்படின்னு கேட்டார். அதுக்கெல்லாம் சாப்பாடே தேவையில்லை அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறான். இது பரவாயில்லையே, சாப்பாட்டு செலவும் இல்லை, வேலையாள் செலவும் இல்லை அப்படின்னு யோசித்த அந்த பண்ணையார், சரி நீ இவ்வளோ சொல்கிறதுனால நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து பெருமையாக பரிமளத்துக்கிட்ட காமிக்கிறார். பரிமளம் கோபமாக, என்ன இது, பூதத்தெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு திட்டிட்டு உள்ளே போயிட்டான். அவள் கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணையார் அந்த பாட்டிலை திறந்து பூதத்தை வெளியில் விட்டுடுறார். அந்த பூதம், எஜமானுக்கு வணக்கம், வேலை கொடுங்க எஜமா அப்படின்னு கேட்டுச்சு. பண்ணையாருக்கு ஒரே குஷி. அட, நம்ம சம்பளம் கொடுக்குற வேலைக்காரனுங்கெல்லாம் நம்மளை வேலையே செய்யாமல் ஏமாத்துறாங்க, இந்த பூதம் இவ்வளோ சின்சியராக இருக்கே அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் அதுக்கிட்ட, நீ போய் வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஒரு நிமிஷத்தில் வீட்டை சுத்தமாக பெருக்கி முடிச்சிருச்சு பூதம். திரும்பவும் வந்து, எஜமானுக்கு வணக்கம், வேலை கொடுங்க எஜமா அப்படின்னு கேட்குது. சரி, போய் துணிகளை எல்லாம் துவைச்சி போடு அப்படின்னு சொன்னார் பண்ணையார். ஒரே நிமிஷத்தில் துணிகளை துவைச்சி காய வச்ச பூதம் மறுபடியும் வந்து, எஜமானுக்கு வணக்கம், வேலை கொடுங்க எஜமா அப்படின்னு கேட்குது. பண்ணையார் என்ன செய்ய சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நீ போய் வயலுக்கெல்லாம் நீர் பாய்ச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் ஒரு நிமிஷத்தில் முடித்த பூதம், எஜமானுக்கு வணக்கம், வேலை கொடுங்க எஜமா அப்படின்னு கேட்குது. சரி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, மதியம் வேறு வேலை சொல்கிறேன் அப்படின்னு பண்ணையார் சொன்னார். இல்லை எஜமா, நான் வேலையை முடிக்க நீங்கள் தொடர்ந்து வேலை கொடுக்கணும், இல்லாட்டி உங்களை தின்னுடுவேன் அப்படின்னு பூதம் சொன்னிச்சு. பயந்து போன பண்ணையார், சரி மாடுகளை போய் மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அதையும் அந்த பூதம் ஒரு நிமிஷத்தில் முடிச்சுட்டு வந்துடுது. சரி, நீ இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி பரிமளத்தை கூப்பிட்டு விஷயத்தை சொல்லி, என்ன செய்கிறது பரிமளம் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு தான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் சொல்கிற வேலையை பூதத்துக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். பண்ணையாரும் பூதத்தை கூப்பிட்டு, நான் சொல்கிற வரைக்கும் இந்த தூணில் ஏறி இறங்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பூதமும் தூணில் ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருந்தது. அப்புறம் பண்ணையார் என்ன பண்ணார், அது முதல்ல இருந்த அந்த சின்ன பாட்டிலுக்குள்ளே ஒரு நெல்லுமணியை போட்டுட்டார். நீ இந்த நெல்லுமணியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி பூதத்தை சொன்னார். அந்த பூதம் நெல்லுமணியை எடுக்க பாட்டிலுக்குள்ளே போனதும் அந்த பாட்டிலை மூடிட்டார். ஐயா சாமி, நம்ம புத்திசாலி பொண்டாட்டியால் இந்த பூதத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பண்ணையார் பெருமூச்சு விடுறார். குட்டீஸ், இது போல் யோசிக்காமல் எப்பவும் எந்த ஆபத்தையும் விலை கொடுத்து வாங்கிடக்கூடாது. எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி அதோட பின்விளைவுகளை யோசித்து தான் செய்யணும். அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு, இப்போ லீவ் விட்டாச்சு, நம்ம குழந்தைங்களும் அந்த பூதம் மாதிரி தான், அவங்கள எங்கேஜாக வச்சுக்கலன்னா நம்மளை பிச்சு தின்னுடுவாங்க. அதனால லீவ் டைமில் அவங்கள வெங்காயம், பூண்டு, பட்டாணி இதெல்லாம் உரிக்கிறது, சின்ன துணிகளை மடிக்கிறது, செடிக்கு தண்ணி ஊற்றுறது, அவங்க செல்ஃபை நீட் பண்ணிக்கிறது, இப்படி அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்ய சொல்லுங்கள். ரொம்ப சின்ன குழந்தைன்னா ஒரு பெரிய பிளேட்டில் ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு எம்டி டம்ளரும் ரெண்டும் வச்சு தண்ணியை கீழே சிந்தாமல் மாற்றி மாற்றி ஊற்ற சொன்னோன்னா
1 மணி நேரம் ஆனால் கூட அசராமல் செஞ்சிட்டே இருப்பாங்க. கீழே சிந்திட்டா தண்ணியை மட்டும் உடனே துடைச்சிடுங்க. அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸை மூடியோடு கொடுத்து எல்லாத்தையும் திறந்து மூடி விளையாட சொன்னால் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டாக இருக்கும் அது. இது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச சேஃபான விளையாட்டுகளை விளையாட சொன்னால் அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும், உங்களையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்க. ஓகே, பாய் குட்டீஸ். நாம் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.